தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்திலே தன்னுடைய சீடரான பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற கேள்வியை எடுத்து என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பல நேரங்களில் கடவுளின் அன்பிற்காக நாம் ஏங்குகிறோம். ஆனால் கடவுளும் நம்முடைய அன்பிற்காக ஏங்குகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். கடவுளின் அன்பை மட்டுமே ருசிக்க அல்லது ரசிக்க தயாராக இருக்கிற நாம் நம்முடைய அன்பை நம்முடைய வாழ்வின் மூலமாக இறைவனுக்கு தருகிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இறைவனுக்கு நம்முடைய அன்பை கொடுக்க மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்ததாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீரே. இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமிலிருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாது மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன.
இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் முறை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 15-19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். ஒரு நாள் மாலையிலே காதலன் ஒருவன் காதலியிடம் பேசுவதற்காக ஒரு பூந்தோட்டம் செல்லுகிறான். அங்கே தன் காதலி வந்த பிறகு தன்னால் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு புகழ்ச்சி வார்த்தைகளை சொல்லி கவிதை நடையிலே தன் காதலியிடம் பேசிக்கொண்டிருக்கிறான்.
அந்த காதலனுடைய வார்த்தைகளை கேட்டு காதலையும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பே, ஆருயிரே, நான் உன்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறேன் என்று எனக்கே தெரியாது. உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். நிலம், நீர், காற்று, ஆகாயம், கடல், மலை என்று இவை அனைத்தை காட்டிலும் என் அன்பு மிகப்பெரியது என்று சொல்லி வாயார புகழ்ந்து அவரை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார். இப்படி வார்த்தைகளால் கவிதை நடையில் தன்னுடைய காதலையை வர்ணித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது பொழுது சாய்ந்து விட்டதை அறிந்த அந்த காதலன் தன் காதலியிடம், அன்பே, நான் இப்பொழுது செல்லுகிறேன், மாலை வேலை ஆகிவிட்டது, நாளை முடிந்தால் பார்ப்போம், ஒருவேளை மழை பெய்யாவிட்டால் பார்ப்போம், இல்லை என்றால் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார். நான் எதை வேண்டுமானாலும் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வாய் இப்பொழுது மழை பெய்தால் பார்க்க முடியாது என்று இறுதியிலே சொல்லி கொண்டு செல்லுவதை, ஒரு நிபந்தனையுள்ள அன்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மனிதனின் அன்பு என்பது நிபந்தனை உடையது. அது நிபந்தனை அற்றதாக இருக்கவே முடியாது. கடவுளின் அன்பு நிபந்தனை அற்றதாக இருப்பதை நாம் அறிவோம். ஆக மனிதனின் அன்பு ஏதோ ஒரு வகையில் நிபந்தனை உள்ளதாக மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு 3வது முறையாக தோன்றி பேதுருவிடம் 3 முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேள்விக்கு உட்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு இன்றைக்கு தன் சீடர் பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட கேள்வியிலே சற்று மாறுதலான கேள்வி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு இவர்களை விட மிகுதியாக என் மீது நீ அன்பு செலுத்துகிறாயா என்று பேதுருவிடம் கேட்பதை பார்க்கிறோம். இவர்களை விட நீ மிகுதியாக என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கதை பார்க்கிறோம். பொதுவாகவே நாம் ஒருவரிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா, டு யூ லவ் மீ என்ற கேள்வியை கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் 2 விதமான விடயங்களை எதிர்பார்க்கிறோம். முதலாவது, அவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருப்பு அல்லது நாம் என் நிலையில் வைக்கப்படுகிறோம் என்று தெரிந்து கொள்வதற்காக. இரண்டாவதாக நாம் எதிர்பார்ப்பது, அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நம்மிடம் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, நம்மை பற்றிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற இரு புரிதல்களிலே நாம் இந்த கேள்வியை கேட்பதுண்டு. ஒருவேளை இயேசு நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட பொழுது பேதுருவும் 2 வகைகளில் அவர் புரிந்திருக்கலாம். இப்படியாக அவர் புரிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இயேசு அவரிடம் கேட்ட கேள்வியின் பொழுது 2 விதமான புரிதல்களை அவன் கொண்டிருக்கலாம். ஒரு சீடராய் மற்றவர் என்னை அன்பு செய்வதை காட்டிலும் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று முதல் வகையிலே புரிந்திருக்கலாம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நீ மற்ற சீடர்களை அன்பு செய்வதை காட்டிலும் என்னை அன்பு செய்கிறாயா என்று இயேசு சொல்லியிருக்கலாம் என்று பேதுரு புரிந்திருக்கலாம். இப்படி 2 புரிதல்களுக்கும் பேதுரு ஒற்றை பதிலிலே அவர் பதில் சொல்லி முடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கான என் அன்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி என்ற பதிலை இயேசுவினுடைய கேள்விக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு பேதுருவிடம் கேட்ட அந்த கேள்விக்கான பதில், நான் உங்களிடம் அன்பு செலுத்துவது உங்களுக்கு தெரியாதா என்ற பதில் பேதுருவிடமிருந்து வருகின்ற பொழுது இயேசு மீண்டுமாக அந்த கேள்வியை 3 முறை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பதிலை சொல்லுகின்ற பொழுது, நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு பொறுப்பினை தருகிறார். அப்படி என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். எப்பொழுது பேதுருவின் வாயிலிருந்து ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று பதில் வருகிறதோ அப்பொழுதுதான் இயேசு அவருக்கு ஒரு பொறுப்பினை தருகிறார். என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் என்கிற ஒரு பொறுப்பை தருகிறார். ஆக இதிலிருந்து நமக்கு ஒரு விடயம் தெளிவாக வெளிப்படுவது என்னவென்றால், அன்பு நமக்கு பொறுப்பினை தருகிறது. அப்படி என்று சொன்னால் இறைவன் நமக்கு அன்பை கொடுப்பதற்கு முன்பாகவே நாம் அவரை அன்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் கூட
கடவுள் நமக்கு பொறுப்பினை தந்துவிட்டு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இன்றைக்கு பேதுரு நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன பிறகு அவருக்கு பணியின் நிமித்தத்தை ஏற்படுத்தி தருகிறார். ஆனால் நீங்களும் நானும் கடவுளை முழுவதுமாக அன்பு செய்கிறோமா இல்லையா என்று தெரிவதற்கு முன்பாகவே நமக்கு இந்த மண்ணுலக வாழ்க்கை கொடுத்து நமக்கென்று பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஒரு தாயாக, தந்தையாக, பிள்ளையாக, சகோதரனாக, சகோதரியாக, ஒரு பணியாளனாக என்று எத்தனையோ பொறுப்புகளை இறைவன் நம்முடைய வாழ்விலே அள்ளி வீசி இருக்கிறார் என்று சொன்னால் கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் அவர் காட்டுகின்ற அன்பின் நிமித்தம்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகள். ஆக பல நேரங்களில் நாம் நினைப்பது உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் நடப்பதும் சரி, இறைவன் பிள்ளைகளை கொடுப்பதும் சரி, குடும்பத்தை அமைத்து கொடுப்பதும் சரி, இவையெல்லாம் கால சுழற்சியிலே ஒன்றன் பின்றாக ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது என்று பல நேரங்களில் நாம் நினைப்பது உண்டு. ஆனால் கடவுள் இவை ஒவ்வொன்றையும் ஒரு பொறுப்பாக நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் கடவுள் நாம் அவருக்கு அன்பு காட்டுவதற்கு முன்பாகவே அவர் நமக்கு அன்பு காட்டுகிறார். அதனால்தான் நமக்கு இந்த பொறுப்புகளை தருகிறார். இது முதல் விடயம். இரண்டாவது, யார் ஒருவரை நாம் அதிகம் அன்பு செலுத்துகிறோமோ அவரிடம் தான் நாம் அதிகம் நம்பிக்கை கொள்ளுகிறோம். அன்பு செலுத்தாத ஒருவரிடம் நாம் நம்பிக்கை கொள்ளுவது கிடையாது பெரிதாக. அதுவே நாம் ஒருவரை அதிகம் அன்பு செய்து விட்டோம் என்றால் கண்மூடித்தனமாக அந்த நபரை நாம் அளவுக்கு அதிகமாக நம்பி விடுகிறோம் என்று சொன்னால் அன்பு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஆக இந்த இரண்டு விடயங்கள், லவ் பிரிங்ஸ் அஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று முதலாவது பார்த்தோம். அன்பு நமக்கு இந்த கடமையை, பொறுப்புணர்வை தருகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு என்பது நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு முன்பாகவே கடவுள் நமக்கு பொறுப்புகளை தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு கடமைகளை தந்திருக்கிறார். கடவுள் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதே கடவுள் இந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்று சொன்னால் நாம் மனம் மாறி கடவுளை தேடி வருகின்ற பொழுது கடவுள் நம்மை எந்த அளவிற்கு ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆக கடவுள் இன்றைக்கு நமக்கு எத்தனை வகைகளில் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். நமக்கென்று பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நம் மீது நம்பிக்கை வைத்ததினால்தான் இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளுக்கு நாம் எப்படி பதில் மொழி தருகிறோம்? நீங்களும் நானும் அந்த பொறுப்புகளை சரிவர செய்து வருகிறோமா? நமக்கிடம் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நாம் சரிவர ஏற்று நடந்து கொள்கிறோமா? நம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற கடவுளுக்கு நாம் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்முடைய வாழ்விற்கு முன்பாக இருக்கிறது. ஆக பேதுருவிடம் தனக்கான வினாவை எழுப்பி அவர் அந்த அன்பினை வெளிப்படுத்திய பின்பாக பொறுப்பையும் நம்பிக்கையையும் அவரிடம் காண்பிக்கிறார். நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு இறைவன் நமக்கு தோன்றி நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று சொன்னால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் அன்பு செய்கிறேன் என்று வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கை இன்னொரு புறம் சென்று விட்டால் அது நமக்கும் கடவுளுக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்கிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக இன்றைய நாளிலே இறைவன் தன்னுடைய அன்பின் நிமித்தத்தினால் நமக்கு பொறுப்புகளையும் நம் மீது நம்பிக்கையையும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதே பொறுப்புகளை, அதே நம்பிக்கையை நாம் அடுத்தவர்களிடம் வைக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தவர்களை அன்பு செய்கின்ற பொழுதுதான் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அடுத்தவர்களை அன்பு செய்கின்ற பொழுதுதான் அடுத்தவர்கள் மீதான நம்பிக்கை உண்டாகிறது. ஆக எல்லாவற்றிற்கும் தொடக்கமும் அடியுமாக இருப்பது இந்த அன்பு என்பதை ஆண்டவர் இன்றைக்கு மெய்ப்பித்து காண்பிக்கிறார். ஆக இறைவன் நம்மீது காட்டுகின்ற அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் அடுத்தவரிடம் காட்டுகின்ற பொழுது நம்முடைய பொறுப்புகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்தவர்கள் மீது நாம் நம்பிக்கையை வைத்து அவர்களையும் நன்முறையில் பார்த்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான நிபந்தனையற்ற அன்பை இறைவன் நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தந்திட தொடர்ந்து இறைவனினுடைய ஆசிரை வேண்டி இந்த பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். இறைவனின் அருள் மொழி
கோபுரத்தில் நான் இருவில் தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவில் தீபங்கள் ஏற்றி வைத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலப்புமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். தன் வாழ்வை நமக்கு தந்து தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற கேள்வியின் மூலமாக நம்முடைய அன்பிற்காக இயங்குகிறார். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனை அன்பு செய்கின்ற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.